இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 வருட கடூழிய சிறை தண்டனை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்திற்கு சங்கத்தினரின் முழுமையான ஆசீர்வாதம் உண்டு என இத்தபான தம்மாலங்க மகாநாயக்க தேரர் தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் தேசிய மின் கட்டமைப்பிற்கு 1000 மெகாவாட் சூரிய சக்தியை இணைக்க நடவடிக்கை. ஜோ பைடனுக்கும் டொனால்டு டிரம்பிற்கும் இடையில் நேரடி தொலைக்காட்சி விவாதம். இலங்கை மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கிடையிலான 3வது T20 போட்டியில் மேற்கிந்திய அணிக்கு 142 ஓட்டங்கள் வெற்றி இலக்கு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தெமடகொட புடவை கடை ஒன்றில் பணிபுரிந்த இளைஞரை கடத்திச் சென்று சிறையில் அடைத்த குற்றச்சாட்டின் பேரில் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவர் குற்றவாளி என்று இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பில் ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட பலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதுடன் பிரதிவாதிகள் பலர் குற்றத்தையும் ஒப்புக்கொண்டிருந்தனர். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா இந்த தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார். நாட்டை முன்னேற்றிச் செல்வதற்கான இயலுமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் மட்டுமே உள்ளது என கோட்டே ஸ்ரீ கல்யாணி சாமகிரி தர்ம மகா சங்க சபையின் தலைவரும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான கலாநிதி அக்கமஹா பண்டித இத்தேபான தம்மாலங்கார மகாநாயக்க தேரர் தெரிவித்தார். எனவே நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஜனாதிபதியின் வேலை திட்டத்திற்கு ஒட்டுமொத்த மகா சங்கத்தினதும் ஆசை கிட்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொட்டாவ ருக்மலே ஸ்ரீ தர்ம விஜயாலோக மகாவிகாரையின் தலைமை மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதன் பின்னர் நிகழ்த்தப்பட்ட விசேட அனுசாசனத்தின் போதே இவ்வாறு அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி விகாரைக்கு சென்று மத வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். அதனையடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மகாநாயக்க தேரரின் நலம் விசாரித்ததோடு சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் விகாரையின் அபிவிருத்தி பணிகளையும் பார்வையிட்டார். இலங்கை தற்பொழுது அடைந்து வரும் பொருளாதார மற்றும் நிதி முன்னேற்றம் குறித்து தேரருக்கு விளக்கமளித்த ஜனாதிபதி நாடு மீண்டும் இவ்வாறானதொரு பாதாளத்தில் வீழ்ந்துவிடாமல் இருக்க நாட்டை புதிய பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அதற்காக எதிர்வரும் வருடங்களில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன் எனவும் குறிப்பிட்டார். நாடு பேரழிவை எதிர்கொள்ளவிருந்த வேளையில் ஜனாதிபதி பதவியை ஏற்குமாறு இத்தேபான தம்மாலங்கார நாயக்க தேரர் விடுத்த அழைப்பை இதன்போது நன்றியுடன் நினைவுகூர்ந்த ஜனாதிபதி குறுகிய காலத்திற்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு அன்று தான் தீர்மானித்ததாகவும் நாட்டுக்காக முன்வர விருப்பம் தெரிவித்த அனைவரதும் ஆதரவை பெற்று மிக குறுகிய காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வர முடிந்ததாகவும் குறிப்பிட்டார். இவ்வாறான நெருக்கடிகளை எதிர்நோக்கிய உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இது இலங்கைக்கு கிடைத்த தனித்துவமான வெற்றியாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். நியாயமற்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நாட்டின் அனைத்து பிள்ளைகளின் கல்வியும் பாதிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்த ஜனாதிபதி தொழிற்சங்க நடவடிக்கைகள் நிறுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். கொட்டாவ ருக்மல ஸ்ரீ தர்ம விஜயாலோக மகாவிகாரையின் விகாராதிபதி பல்வத்தே புண்ணிய ரத்ன தேரர் மற்றும் விகாரியின் நன்கொடையாளர் சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி ஆதரவற்ற நிலையில் இருந்த பொதுஜன பெரமுனவை மீண்டும் அரசியலில் ஈடுபடும் வகையில் செய்து நாட்டை ஸ்திரப்படுத்தியவர் தற்போதைய ஜனாதிபதி எனவும் அவர் நினைவு கூர்ந்தார். கம்பகா மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்றுடன் உடுகம்புலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அமைச்சர் முதிர்ச்சி அடைந்த பணியை செய்யக்கூடிய
கூடியவர் ஒரு நாட்டின் தலைவராக வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்குவது தொடர்பான சட்ட மூலம் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தகுதி வாய்ந்த 361 அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு சமாதான நீதவான் பதவிகள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று காலியில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டுமானால் அந்த நாட்டில் வலுவான சட்ட கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துக்கோரல குறித்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார். பாராளுமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய மின் சட்ட மூலத்திற்கு நேற்று சபாநாயகர் சான்றளித்தார். அதன்படி புதிய சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் 1000 மெகாவாட் சூரிய சக்தியை தேசிய மின்கட்டமைப்பில் சேர்க்க முடிந்ததாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கூரைகளில் பொருத்தப்படும் சூரிய சக்தி பேனல்களின் மூலம் 944 மெகாவாட்களும், நிலத்தடி சூரிய சக்தி பேனல்கள் மூலம் 156 மெகாவாட்களும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய பேனல்கள் மூலம் மட்டுமே இந்த ஆண்டு இறுதிக்குள் 1000 மெகாவாட்களுக்கு மேல் மின்சாரத்தை தேசிய கட்டமைப்பில் சேர்ப்பது இலக்காகும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் நீண்டகால உற்பத்தி திட்டத்தின்படி அடுத்த 4 வருடங்களில் ஒவ்வொரு வருடமும் கூரைகளின் மூலம் 150 மெகாவாட் சூரிய மின் பேனல்களை அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. கடந்த தினம் இடம்பெற்ற கல்வி பொது தராதர பத்திர சாதனதர பரீட்சையின் விடைத்தாள்களின் மதிப்பீட்டு பணிகள் 80% நிறைவடைந்திருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2ஆம் கட்ட விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று ஆரம்பமானது. இன்று முதல் எதிர்வரும் 10 நாட்களுக்கு 2ஆம் கட்ட செயற்பாடு இடம்பெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் காலத்தில் நடைபெறவுள்ள எந்தவொரு தேர்தலுக்கும் தேவையான ஒத்துழைப்பையும் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்க தயாராக உள்ளதாக அரசாங்க அச்சக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் காங்கானி கல்பனி லியனகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் நடைபெற உள்ளது. இதற்கு தேவையான அச்சக பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அச்சக தலைவர் தெரிவித்துள்ளார். உங்கள் கவனத்திற்கு பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. எதிர்காலத்தில் இடம்பெறும் எந்த தேர்தலுக்கும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் காங்கானி கல்பானி லியனகே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டியிருக்கிறது. அதற்கு தேவையான அச்சுப்பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளதாகவும் அச்சக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு பருவமழையுடன் டெங்கு பரவல் மேலும் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் இறுதி 2 வாரங்களில் இருந்து தற்பொழுது வரை நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. இந்த வருஷத்தில் இதுவரை 27,639 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் பணிப்பாளர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் பங்கேற்ற 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்ட தொலைக்காட்சி விவாத தொடர் இன்று நடைபெற்றது. இரு தலைவர்களும் ஒருவரையொருவர் விமர்சித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஜோ பைடனின் பொருளாதார மற்றும் வெளிவிவகார கொள்கைகளை டொனால்டு டிரம்ப் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்.
அத்துடன் டொனால்டு டிரம்ப் மீதான குற்றவியல் குற்றச்சாட்டுகளில் பைடனின் பிரதான கருப்பொருளாக இருந்தது. 2020 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான அழுத்தங்களை செலுத்தியதாக தெரிவிக்கும் டிரம்ப் மீதான குற்றச்சாட்டுகளை ஜோ பைடன் இதன்போது நினைவுபடுத்தினார். குறித்த விவாதம் 90 நிமிடங்கள் வரை நீடித்தது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள ஜோ பைடனும் டொனால்டு டிரம்பும் சந்திக்கும் 2வது முறை இதுவாகும். 2020 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் டிரம்ப் தோல்வியடைந்தார். ஜோ பைடனுக்கு தற்பொழுது 81 வயதாகிறது. அவர் அமெரிக்காவை இன்னும் 4 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்ய முடியுமா என்று பல அமெரிக்கர்கள் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார்கள். டொனால்டு டிரம்பிற்கு தற்பொழுது 78 வயதாகிறமையும் குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். இலங்கையின் தேசிய மின் அமைப்புடன் இணைக்கப்பட்ட மொத்த சூரிய சக்தி மின் உற்பத்தி 1000 மெகாவாட்டை தாண்டியிருப்பதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் கூரை சூரிய சக்தி பேனல்கள் மூலம் 1000 மெகாவாட்களுக்கு மேல் தேசிய மின் கட்டமைப்புடன் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கும் இடையிலான 3வது T20 போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகிறது. போட்டியில் 142 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிவரும் மேற்கிந்திய தீவுகள் அணி 11 ஓவர்கள் நிறைவில் ஒரு விக்கெட்டை இழந்து 82 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 141 ஓட்டங்களை பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 301 ரூபாய் 1 சதம், விற்பனை பெறுமதி 310 ரூபாய் 35 சதம். யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 320 ரூபாய் 15 சதம், விற்பனை பெறுமதி 333 ரூபாய் 53 சதம். சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 332 ரூபாய் 13 சதம், விற்பனை பெறுமதி 347 ரூபாய் 85 சதம். கனடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 218 ரூபாய் 7 சதம், விற்பனை பெறுமதி 227 ரூபாய் 49 சதம். ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 197 ரூபாய் 69 சதம், விற்பனை பெறுமதி 207 ரூபாய் 70 சதம். ஜப்பானிய யென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 1 ரூபாய் 86 சதம், விற்பனை பெறுமதி 1 ரூபாய் 93 சதம். இவ்வாறு இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். அனுசரணை. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பவுனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட 16,000 ஹெக்டேரில் சூளைச்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம், அம்பாறை, பொலனறுவை, பதுளை ஆகிய மாவட்டங்களில் சூளைச்செய்கை முன்னெடுக்கப்படும். பயிர்ச்செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் மானியமும் வழங்கப்படும். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பவுனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பவுனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை.
மேல் சபரகமு வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவில் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 வருட கடூழிய சிறை தண்டனை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்திற்கு சங்கத்தினரின் முழுமையான ஆசீர்வாதம் உண்டு என இத்தேவான தம்மாலங்கார மகாநாயக்க தேரர் தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் தேசிய மின் கட்டமைப்பிற்கு 1000 மெகாவாட் சூரிய சக்தியை இணைக்க நடவடிக்கை. ஜோ பைடனுக்கும் டொனால்டு டிரம்பிற்கும் இடையிலான நேரடி தொலைக்காட்சி விவாதம். இலங்கை மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது T20 போட்டியில் மேற்கிந்திய அணிக்கு 142 ஓட்டங்கள் வெற்றி இலக்கு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்று மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.